அனைவருக்கும் ஆண்மநேய அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்று சிந்தனையாக உருவம், அருவம், அரு உருவம் பற்றி சில கருத்துக்களை வித்தியாசமாக சிந்திப்போம். அன்பர்களே, இம்மூன்றும் நமது உடம்பில் தான் உள்ளது. எப்படி என்றால், உடல் இது உருவம், இதை நாம் தூலம் என்று அழைக்கின்றோம். உடல் அறிவு நமக்கு இருந்தால் நோய் வராமல் காக்கலாம். இரண்டாவது உயிர், இது அருவமாகும். இது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. இதோடு மனமும் சேர்ந்தே இருக்கிறது. நமக்கு மன அறிவு இருந்தால் துன்பங்கள் வராமல் நம்மை காற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக ஆன்மா, இது அரு உருவமாகும். காரண தேகம் என்று இதை அழைப்பார்கள். ஆன்மாவினுள் உள் ஒளியாக இருப்பது, அதை நடராஜர் என்றும் அழைப்பர். அது அரு உருவமாகும். நம் உடலில் இவ்வளவு மூன்றும் நம்முடைய இருக்கிறது. எனவே அன்பர்களே, உருவம், அருவம், ஒரு அருவம் என்ற படிக்கட்டுகளை கடந்து மகா காரண நிலையான சுத்த சிவத்தை நாம் அடைதல் வேண்டும். அந்த நிலையை மரணமில்லா பெருவாழ்வு ஆகும். சரி, அந்த நிலையை அடைவதற்கான ஒரு குறுக்கு வழியினை நாம் சந்திப்போம். ஒருமையோடு இறைவனின் திருவடிகளை நினைத்து பழகுதல் வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதிருத்தல் வேண்டும். பொய் பேசாதிருத்தல் வேண்டும். மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும். பெண்ணாசையை மறத்தல் வேண்டும். சன்மார்க்க பெருநெறியை பின்பற்றி ஒழுகுதல் வேண்டும். மேற்படி இவைகளை பின்பற்றி பெருவாழ்வு வாழ நாம் முயலுவ வேண்டும். அன்பர்களே, இவ்வாறு முயன்றால் நாம் உண்மையான மனிதர்கள். அல்லாதவர்கள் எல்லாம் இருகால் மாடுகளாக இருக்கின்றார்கள் என்று பெருமான் பாடுகிறார். ஆகவே முயற்சி திருவினையாக்கும், முயலவில்லை என்பது நமது குறைபாடுதான். பெருமான் ஒரு சாம நேரம், அதாவது 3 மணி நேரம் தவம் செய்தால் சுத்த உஷ்ணம் உண்டாகும் என்று பேசுகிறார்கள். அந்த சுத்த உஷ்ணம் சுத்த பிரணவயான தேகங்களை கொடுக்கும் என்கிறார்கள். எனவே அன்பர்களே, முயலுவோம், திருவருள் முன்னிற்கும். வாருங்கள் சொந்தங்களே, சேர்ந்து பழகுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.